லாயல் ஃபெல்லோ 4வது எபிசோடைய அப்டேட் அண்ட் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாயல் ஃபெல்லோ எபிசோடு 4ல் என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழப்போகிறது, நம்ம எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டுகள் நடக்க போகிறது, அந்த பார்சலில் இருந்த அந்த அந்த லெட்டரையில் அந்த பாலா அவசரமாக அந்த கடிதத்தை படிக்க தொடங்குகிறான். அதில் பிரித்தாவியின் பழைய காதலன் அவளுக்கு அன்பாக எழுதவில்லை, மாறாக அவளை மிரட்டும் வழியில் எழுதியிருக்கிறான். நீ மீண்டும் 12th தேர்வு எழுத வாழ்க்கையில் செட்டில் ஆக பார்க்கிறாயா? அன்று போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த விஷயங்களை உன் வீட்டிற்கு உனக்கு வரப்போகும் மாப்பிள்ளைக்கும் அனுப்ப போகிறேன். என்னை வந்து பார்க்காவிட்டால் இந்த போட்டோக்கள் இணையத்தில் பரவும் கடிதத்தோடு சில புகைப்படங்கள் இருக்கின்றன. இதை பார்த்ததும் பாலாவின் ரத்தம் கொதிக்கிறது. ஆனால் பக்கத்தில் பதற்றத்தில் நிற்கும் பிரதாவை பார்த்து தான் கோபப்பட்டால் அவள் உடைந்து போய்விடுவாள் என்பதை உணர்ந்து அமைதியாக ஒன்றும் இல்லை பிரதா, பழைய வாழ்த்து அட்டைத்தான், நீ நிம்மதியாக தூங்கு என்று பொய் சொல்லி கடிதத்தை மறைத்து விடுகிறான். பாலாவின் ரகசிய விசாரணை. அடுத்த நாள் காலை பாலா பிரதாவிற்கு தெரியாமல் தன் டியூஷன் நண்பனை சந்திக்கிறான். அந்த பழைய காதலன் யார், அவன் இப்பொழுது எங்கே இருக்கிறான் என்ற விவரங்களை சேகரிக்கிறான். பிரதாவின் வாழ்க்கையும் அவளது லட்சியத்தையும் காப்பாற்ற பல தனியாக களத்தில் இறங்குகிறான். அதே சமயம் பிரதா பாலாவிற்கு போன் செய்து, பாலா, எனக்கு ஏதோ பயமா இருக்கு, அவன் என்னை சும்மா விடமாட்டேன் என்று அழுது புலம்புகிறாள். பாலா அவளுக்கு ஆறுதல் கூறி, உன் வேலையை பார், 12th எக்ஸாம் நல்லபடியாக, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, நல்லபடியாக எக்ஸாம் எழுத நான் இருக்கிறேன் என்று நம்பிக்கை அளிக்கிறான். நேருக்கு நேர் மோதல் பேச பாலா அந்த பழைய காதலன் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவனை நேரில் சந்திக்கிறான். அவன் பாலாவை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறான். அவ ஒரு போலீஸ் கேஸ் மாட்டின பொண்ணு, அவளை போய் கல்யாணம் பண்ண போறியா என்று கேவலமாக பேசுகிறான். அப்பொழுது பாலா மிக அமைதியாகவே ஆனால் கெத்தாக பதிலளிக்கிறான். அவ தெரியாம பண்ண தப்பை உணர்த்தி திருத்தி வாழ நினைக்கிறா. ஆனா நீ இன்னும் அதே சாக்கடையில தான் இருக்க. அவளோட பாஸ்ட் எனக்கு தெரியும், அதை ஏத்துக்கிற அளவுக்கு எனக்கு தைரியமும் நம்பிக்கையும் இருக்கு. இனிமே அவளை மிரட்ட நினைச்சாலோ அவ வழியில் வந்தாலோ போலீஸ் கேஸ் உன்னை கம்பியை என்ன வைக்கும். பாலாவின் இந்த அதிரடியான அவதாரத்தை அவனை மிரட்டு செய்கிறான் பாலா. அவன் வைத்திருந்த ஆதாரங்களையும் பார்த்து அந்த பழைய காதலன் பயந்து போய் அங்கிருந்து ஓடி விடுகிறான். உண்மை வெளிப்படும் தருணம். அன்று மாலை பாலா பிரதாவை டியூஷனில் சென்டர் வாசலில் சந்திக்கிறான். பிரதாவிற்கு பல காலையில் இருந்து செய்த விஷயங்கள் அவனது நண்பன் மூலம் தெரிய வருகிறது. தனக்காக ஒருவன் இறங்கி வந்து தன் மானத்தை காப்பாற்ற போராடியதை பார்த்து பிரதா உணர்ச்சி வசப்படுகிறாள். என் கூடவே பிறந்தவங்க கூட என்னை சந்தேகப்பட்டப்போ நீ எப்படி பாலா என்னை இவ்வளவு நம்பின, உனக்கு என் மேல கோபம் வரவில்லையா என்று கண்ணீருடன் கேட்கிறாள். பாலாவும் புன்னகைத்தோடு, நீ உன் பாஸ்டை என்கிட்ட உண்மையை சொன்ன போதே உன் மேல இருந்த மரியாதை கூடிடுச்சு பிரதா. ஒருத்தரோட கடந்த காலத்தை வச்சு அவங்களை எடை போடக்கூடாது. நீ எனக்கு வேணும், உன் எதிர்காலம் எனக்கு முக்கியம் என்று கூறுகிறான். நிறைவு காட்சி த கிளைமேக்ஸ் ட்விஸ்டில் பிரதா பாலாவும் இறுக்கமாக கட்டி அணைத்து கொள்கிறாள். இருவரின் மனதில் இருந்து கடைசி தயக்கமும் உடைந்து போகிறது. பாலா பிரதாவின் கையில் 12ஆம் வகுப்பு புத்தகத்தை கொடுத்து, இப்போ பயமில்லாம போய் படி, எக்ஸாம் டியூஷன் சென்டர் ஸ்டேட் போர்டு வரணும் என்று செல்லமாக கூற பிரதா சிரித்து கொண்டே தலையசைக்கிறாள். பாலாவின் லாயலிட்டியும் பிரதாவின் உண்மையான அன்பு வென்றதை
உணர்த்தும் விதமாக பின் அண்ணியில் மெல்லை செய்யவுடன் எபிசோடு பொறுத்து நாம் எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட்டுகள் நடந்து முடிகிறது. ராயல் ஃபெலோ எபிசோடு 4 அப்டேட்டுக்காக யாரெல்லாம் ரொம்ப ஈகராக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுடுங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புதுசாக பாருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் லைக் போடாமல் இருக்குங்க, தயவு செய்து லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ராயல் ஃபெலோ 4th எபிசோடோட அப்டேட்டு என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா இன்னும் 2 வீக்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. அந்த 4th எபிசோடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க நண்பர்கள் அதுக்கு முன்கூட்டியே அதோடைய அப்டேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கின்ற நண்பர்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த ராயல் ஃபெலோ 4th எபிசோட்ஸுடைய உங்களுக்கு எந்த கதைக்களம் பிடித்திருந்தது, லாஸ்ட் எபிசோடு உங்களுக்கு எந்த காட்சிகள் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த 3வது எபிசோடு பார்க்கும் பொழுது அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தெரியல, ஒரு வெப் சீரிஸ் மாதிரி தெரியல, ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஒரு மினி மூவி மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பாட்டு, ஃபைட் அண்ட் லவ் எல்லாமே கலந்து மிக்சிங்காக இருந்தது, ரொம்ப சூப்பராகவே இருந்தது அப்படின்னு சொல்லாமல் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எபிசோடு கலந்ததாக இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதை விட இந்த 4th எபிசோடு இன்னும் லவபலாக இருக்க போகுது, பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இன்னும் 2 வீக்ஸில் இந்த ரிலீஸ் ஆக போகுது. எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சரியாக ரிலீஸ் ஆனதுக்கு அடுத்த 8 o'clock வந்து நம்ம 5th அப்டேட் அண்ட் ரிவ்யூஸ் இந்த வீடியோவில் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். பபாய், டேக் கேர்.